வெல்கம் டு மங்கை கிச்சனுங்க. இன்றைக்கி வந்து நம்ம சுவையான முருங்கைக்கீரை பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள், முருங்கைக்கீரை கொஞ்சம் எடுத்து, நாங்கள் 2 பேர் தாங்க இருக்கிறோம். 2 பேருக்கு தகுந்த மாதிரி எடுத்து ஆஞ்சி நல்லா கழுவி எடுத்துருக்குறேங்க. தக்காளி 1, வேர்க்கடலை பொடி வந்து 2 ஸ்பூனுங்க, தேங்காய் துருவல், வெங்காயம் 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா, கடுகு 1/2 டீஸ்பூனு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சங்க, எண்ணெய். வாங்க பார்க்கலாம். பாத்திரம் நல்லா காஞ்சிச்சிங்க. இப்போ எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சிங்க. இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வேர்க்கடலை வந்து ஒரு 2 ஸ்பூனுங்க, அதிகமாக எடுக்கக்கூடாது. 2 ஸ்பூன் எடுத்து நல்லா கரன்னு பொடிச்சிட்டு வச்சுருக்குறேங்க. நீங்களும் இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடுகு வெடிச்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகாலாம் போட்டுக்கலாங்க. வெங்காயம்லாம் நல்லா ஒரு அளவுக்கு வதங்கி வருதுங்க. இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற தேங்காயில் வந்து தேங்காய் துருவலாக இல்லாமல் தேங்காய் வந்து 2 கீத்து, வரமிளகா 2, கொஞ்சம் சீரகம், இதெல்லாம் மிக்சியில் போட்டு அடிச்சிட்டு நல்லா கரன்னு, அதையும் கடைசியாக கீரை இறக்குக்குள்ளே போட்டு கிளறி விட்டு இறக்கலாங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா மதிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா பாதி அளவுக்கு வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை வந்து ஃப்ரெஷ்ஷான கீரைங்க. இப்போ பறிச்சிட்டு வந்து இப்பயே ஆஞ்சி கழுவி வச்சுருக்கேங்க. உப்பு வந்து வீடியோவில் சொல்லுங்க. உப்பு வந்து கல் உப்பு 1 ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம்.
உப்பு வந்து முருங்கைக்கீரைக்கு கொஞ்சம் கம்மியாக தாங்க போடணும். ரொம்ப போட்டோமா கொஞ்சம் கசப்படிச்ச மாதிரி தெரியும். அதனால் கரெக்டாக போட்டுக்கணும். இப்போ கீரை வேகிறதுக்கு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விடுறேங்க. சின்ன டம்ளரில் 2 டம்ளரு. கீரை நல்லா மூழ்கிற அளவுக்கு விட்டுக்கலாங்க. கீரை நல்லா வெந்து வரட்டும். அப்புறமே வேர்க்கடலை பொடியும் தேங்காயும் போட்டு இறக்கிடலாங்க. கீரை ஒரு 10 நிமிஷத்துக்கு பக்கமாக நல்லா வேகட்டும். இப்போ வச்சு மூடிக்கலாங்க. 10 நிமிஷத்துக்கு கீரை நல்லா வேகட்டும். இப்போ கீரை ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ வேர்க்கடலை பொடியும் தேங்காயும் போட்டு கிளறி விட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. சுவையான முருங்கைக்கீரை பொரியல் ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.